வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். அது காப்பீடு. ஆமா, இன்சூரன்ஸ். குறிப்பா நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க ஒரு மனநிம்மதியோட இருக்க சரியான இன்சூரன்ஸ் பிளானை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்கிட்டது வேணுவின் விரிவான காப்பீட்டு தீர்வுகள், அதாவது வேணுஸ் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். அவங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் தான். நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த உரையாடல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த தகவல்கள் எல்லாமே வேணு சொல்யூஷன்ஸ் மூலமா நமக்கு கிடைச்சது. அவங்களோட முக்கிய நோக்கம்னு அவங்க சொல்றது என்னன்னா, கஸ்டமர்ஸுக்கு ஒரு மன அமைதி, அவங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பு. இதான் அவங்களோட குறிக்கோள். சரி. வெறும் சேவைகளை லிஸ்ட் பண்றதை விட இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு 4.7 ஸ்டார் ரேட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியம். இது அவங்க சர்வீஸ் குவாலிட்டியை காட்டுதுன்னு நினைக்கலாம். அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பெஸ்ட் ரேட் தர்றதாவும் இதுல 50% வரை சேமிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஒப்பீடு வசதி ஒரு கஸ்டமரா உங்களுக்கு எப்படி உதவும்? அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது நிறைய கம்பெனிகளோட பிளான்ஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது நமக்கு டைமும் மிச்சமாகும், எஃபர்ட்டும் கம்மியாகும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளான்லயும் என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, எது நம்ம தேவைக்கு சரியா வரும், அதே சமயம் பிரீமியம் எங்க கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். ஓ, சரி சரி. வெறும் வெளிய மட்டும் பார்க்காம அதோட பலன்களையும் பார்க்கணும். இது வெறும் இன்சூரன்ஸ் விக்கிறதுக்கு மேல ஒரு அட்வைசரி சர்வீஸ் மாதிரி ஆயிடுது. ஆமா, ஒரு ஆலோசனை மாதிரி. கரெக்ட். லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து ஹெல்த், வண்டி, வீடுன்னு எல்லா தேவைக்கும் ஒரே இடத்துல தீர்வு தர்றது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி நான் அந்த சோர்ஸ்ல சொல்றாங்க. சரி, இந்த நிதி பாதுகாப்பு, மன அமைதி இதெல்லாம் சொல்றோம்ல, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? இப்போ ஆயுள் காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த மூலங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஆமா. குறிப்பா குடும்பத்துல வருமானம் ஈற்றவர் இல்லைனாலும் மத்தவங்களோட வாழ்க்கை முறை பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது எதிர்பாராத விதமா குடும்பத்துல சம்பாதிக்கிற நபருக்கு ஏதாச்சும் ஆனா அந்த குடும்பம் டக்குன்னு ஒரு ஃபைனான்ஷியல் கஷ்டத்துக்கு போகாம இருக்க ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. பாதுகாப்பு வலை. அதேதான். குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம்னு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் தேவையான பணத்தை இது உறுதி செய்யும். அந்த சோர்ஸ்ல ஒரு லைன் இருக்கு பாருங்க, நினைவுகளை மட்டும் விடுங்க, கடன்களை இல்ல. ஆமா, படிச்சேன், நல்லா இருந்துச்சு. அது எவ்ளோ கரெக்டா சொல்லுது பாருங்க. குடும்பத் தலைவர் அவரோட அன்பு நினைவுகளை மட்டும் விட்டுட்டு போகணும், கடன் சுமையை விட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் அதோட நோக்கம். இது குடுக்கிற மன அமைதி அது பணத்தால அளக்க முடியாது. உண்மைதான். அப்படி பார்க்கும்போது அதோட முக்கியத்துவம் நல்லாவே புரியுது. சரி, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் தவிர வேற என்னென்ன மாதிரி பாதுகாப்பு பற்றி இந்த மூலங்கள்ல சொல்றாங்க? நிறைய லிஸ்ட் இருந்துச்சே. ஆமா, நிறைய இருக்கு. அத எப்படி சொல்றது, சில கேட்டகரியா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு சொத்து பாதுகாப்பு, அசெட் ப்ரொடெக்ஷன். ஓகே. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட இது உதவும். அப்புறம் ஹோம் இன்சூரன்ஸ், வீட்டு காப்பீடு. ஆமா, இது தீ விபத்து மட்டும் இல்லாம புயல், வெள்ளம், திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தும் நம்ம வீட்டை பாதுகாக்கும். நம்ம முக்கியமான சொத்துக்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதுதான் அடிப்படை. அடுத்தது ரெண்டாவது உடல் நலம் மற்றும் தனிநபர் பாதுகாப்பு, ஹெல்த் அண்ட் பர்சனல் சேஃப்டி. இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இன்சூரன்ஸ். கரெக்ட். இப்போ இருக்கிற மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்தா திடீர்னு வர்ற நோய் இல்ல விபத்துக்கான செலவை சமாளிக்க இது கண்டிப்பா வேணும். வருமுன் காப்போம் மாதிரி உடம்பு நல்லா இருக்கும்போதே எடுத்து வைக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. சரிதா. இதோட பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இது ஆக்சிடென்ட் ஆனா மெடிக்கல் செலவு மட்டும் இல்லாம அதனால வர்ற வருமான இழப்பையும் கவர் பண்ணும். ஓ, வருமான இழப்பையுமா? ஆமா. அப்புறம் டிராவல் இன்சூரன்ஸ், வெளியூரு வெளிநாடு போகும்போது ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல வேற சிக்கல் வந்தா அது உதவும். சரி சரி. அப்போ சொத்து, உடல்நலம், பர்சனல் சேஃப்டி, பிசினஸ் சம்பந்தமாவும் ஏதாவது இருக்கா? இருக்கு. மூணாவதா பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொடெக்ஷன். இதுல கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், லாரி, டாக்ஸின்னு தொழில் பண்ற வண்டிகளுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த நஷ்டம், சட்ட பிரச்சனையில இருந்து இது பாதுகாக்கும். நம்ம வருமானத்துக்கு காரணமா இருக்கிற வண்டிய பாத்துக்கணும் இல்லையா? இன்னொன்னு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன், தொழிலாளர் இழப்பீடு. ஆமா, வேலை செய்யற இடத்துல தொழிலாளிக்கு ஏதாச்சும் விபத்து, நோய் வந்தா கம்பெனிக்கு வர்ற லீகல், ஃபைனான்ஷியல் பிரச்சனைகளை சமாளிக்க இது உதவும். இது எம்ப்ளாய்க்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது.
இவ்ளோ வகையான இன்சூரன்ஸ் ஒரே இடத்துல கிடைக்குதுங்கிறது உண்மையிலே அவங்க சொல்ற விரிவான தீர்வுங்கிற வார்த்தைக்கு பொருத்தமா தான் இருக்கு. கார் இன்சூரன்ஸ் பத்தி தனியா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா, அது ரொம்ப காமன். இந்த எல்லா சர்வீஸையும் கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் எப்படி? அந்த ஆலோசகர் திரு டி வேணுகோபால் பத்தி சில குறிப்புகள் இருக்கே. ஆமா, அந்த ஆலோசகரோட அனுபவத்தை பத்தி முக்கியமா சொல்லிருக்காங்க. திரு டி வேணுகோபாலுக்கு 27 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்காம். 2000க்கும் மேற்பட்ட திருப்தியான கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ, 27 வருஷமா? 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ஒர்க் பண்ண அனுபவமும் இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த பெரிய அனுபவம் அவருக்கு நிறைய கம்பெனிகளோட பாலிசி, அதுல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சரியான பிளானை தேர்ந்தெடுக்க இது ரொம்ப உதவும். குறிப்பா கிளைம் செட்டில்மெண்ட் நிபுணத்துவம்னு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? பாலிசி எடுக்கிறத விட கிளைம் வாங்குறது கஷ்டமா? மிக மிக முக்கியமான பாயிண்ட் அது. இன்சூரன்ஸோட உண்மையான யூஸே நமக்கு தேவைப்படும் போது அந்த கிளைம் பணம் ஈஸியா சீக்கிரமா கிடைக்கிறதுல தான் இருக்கு. கரெக்ட். கிளைம் செட்டில்மெண்ட்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறது, வண்டிக்கு ஆக்சிடென்ட், இல்ல லைஃப் இன்சூரன்ஸ்னா டெத். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச அப்புறம் கம்பெனிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாலிசியில சொன்ன பணத்தை வாங்குற ப்ராசஸ். சில சமயம் டாக்குமெண்ட் சரியில்லை, இல்ல ப்ராசஸ்ல ஏதாவது பிரச்சனைன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆகவோ லேட் ஆகவோ சான்ஸ் இருக்கு. அங்கதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டோட அனுபவம் கை கொடுக்கும். ஓ, சரி சரி. கிளைம் ப்ராசஸ ஈஸியாக்குறது, என்னென்ன பண்ணணும்னு கைட் பண்றது, கம்பெனி கிட்ட பேசி கிளைம் சீக்கிரம் கிடைக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு அனுபவமான ஆலோசகரால உதவ முடியும். இதத்தான் அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் நிபுணத்துவம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுப்பித்தலை கடுமையா பின்தொடர்தல், அதாவது ரினியூவல் ஃபாலோ அப், 24/7 நேரடி சேவைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கஸ்டமருக்கு உதவும்? இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தானே வேலிட். ஆமா. அத கரெக்ட் டைம்ல ரினியூ பண்ணலன்னா பாலிசி லாப்ஸ் ஆயிடும். அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா கவர் கிடைக்காது. நிறைய பேரு வேலையிலயோ இல்ல மறதியாலேயோ ரினியூ பண்ணாம விட்டுருவாங்க. ஆமா, நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆலோசகர் அதை ஞாபகப்படுத்தி ரினியூ பண்ண வைக்கிறது ஹார்ட் கோர் ஃபாலோ அப்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான சர்வீஸ். 24/7 சர்வீஸ்னா கிளைம் மாதிரி எமர்ஜென்சி டைம்ல இல்ல ஏதாவது டவுட்னா எப்ப வேணும்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். ஓகே. இது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா? ஆமா, ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ பாலிசி எடுக்கிறதுல இருந்து கிளைம் வாங்குற வரைக்கும், அப்புறம் அதை மெயின்டைன் பண்ற வரைக்கும் ஒரு முழு சப்போர்ட் இருக்கும்னு தெரியுது. சரி, ஒருத்தர் இவங்க கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கணும்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ல சொல்லிருக்காங்க. 1, கலந்துரையாடல், கன்சல்டேஷன். முதல்ல உங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம தேவை என்ன, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, எதிர்கால பிளான் என்னன்னு தெளிவா சொல்றது. 2, திட்டத்தை தேர்வு செய்தல், பிளான் செலக்ஷன். நம்ம தேவைக்கேத்த மாதிரி பல கம்பெனியோட பிளான்ஸை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு உங்க உதவியோட செலக்ட் பண்றது. சரி. 3, கவரேஜ் பெறுதல், கவரேஜ் ஆக்டிவேஷன். செலக்ட் பண்ண பிளானுக்கான பாலிசியை உடனே ஆக்டிவேட் பண்ணி இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் பண்றது. இந்த ப்ராசஸ் அவங்க முதல்ல சொன்ன மாதிரி ஈஸி, குவிக், ஹாசல் ஃப்ரீயா இருக்கணும் தான் டிசைன் பண்ணிருக்காங்க போல. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் வகைகள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ், என்டோமெண்ட் பிளான் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு என்ன வித்தியாசம்? டேர்ம் இன்சூரன்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும், உதாரணமா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு லைஃப் கவர் கொடுக்கும். அந்த டைம்குள்ள பாலிசி எடுத்தவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாமினிக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். ஓகே. இதுல பொதுவா பிரீமியம் கம்மியா இருக்கும், ஆனா கவரேஜ் அதிகமா இருக்கும். பியூரா பாதுகாப்புக்கு மட்டும். ஆனா அந்த பாலிசி பீரியட் முடிஞ்சப்புறம் பாலிசி எடுத்தவர் நல்லபடியா இருந்தா எந்த பணமும் ரிட்டர்ன் வராது. இதுதான் பேசிக். சரி, அப்போ என்டோமெண்ட் பிளான்? என்டோமெண்ட் பிளான்ங்கிறது லைஃப் கவரையும் சேவிங்ஸையும் சேர்க்கிற மாதிரி. இதுல பாலிசி பீரியட்குள்ள பாலிசி எடுத்தவருக்கு ஏதாச்சும் ஆனா நாமினிக்கு பணம் கிடைக்கும். சில சமயம் போனஸோட சேர்த்து. ஓ, போனஸோடவா? ஆமா. அதே சமயம் பாலிசி முடியற வரைக்கும் அவர் நல்லபடியா இருந்தா அவருக்கே மெச்சூரிட்டி அமௌண்ட்னு ஒரு மொத்த தொகை கிடைக்கும். இது லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு சேமிக்கவும் அதே நேரம் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் உதவும். ஆனா பிரீமியம் அதிகமா இருக்குமா? ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸை விட இதுக்கு பிரீமியம் பொதுவா அதிகமா இருக்கும். இது முக்கியமான வித்தியாசம். அவங்கவங்க தேவைக்கேத்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணணும். குழந்தைங்களோட படிப்புக்கான பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான்ஸ்,
பென்ஷன் பிளான்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் குறிப்பிட்ட கோல்ஸை மனசுல வச்சு டிசைன் பண்ண பிளான்ஸ். சைல்ட் பிளான்ஸ் வந்து குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இல்ல கல்யாண செலவுக்குன்னு பேரண்ட்ஸ் முன்னாடியே சேமிக்க உதவும். இதுலயும் லைஃப் கவர் இருக்கும். பென்ஷன் பிளான்ஸ் வந்து நாம வேலை செய்யற காலத்திலேயே சேமிச்சு ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரு ரெகுலர் இன்கம், அதாவது பென்ஷன் மாதிரி கிடைக்கிறத உறுதி செய்யும். ஆக ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் கோலுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு தெரியுது. இவ்ளோ விஷயங்கள் கேட்ட அப்புறம் நிஜமாவே இவங்க சர்வீஸை யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கஸ்டமர் ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. 2 கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கு. சென்னையிலேருந்து பிரியான்னு ஒருத்தவங்க, என் குடும்பத்தோட எதிர்காலம் இப்போ சேஃபா இருக்கு, அதனால நான் நிம்மதியா இருக்கேன், ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இது அவங்க சொல்ற மன அமைதி, ஈஸி ப்ராசஸ் ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் மாதிரி இருக்கு. கரெக்ட். இன்னொன்னு பெங்களூர்ல இருந்து விக்ரம் எஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரீமியமும் குறைஞ்ச வேலையில கிடைச்சது, கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இது அவங்க சொல்ற சப்போர்ட்டு, குறைஞ்ச விலை ஒப்பீடு அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரடியா கஸ்டமர் சொல்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. அவங்க சொல்ற 4.7 ஸ்டார் ரேட்டிங், கஸ்டமர் திருப்தியே முக்கியங்கிற கூற்றுக்கெல்லாம் இது ஒரு வலு சேர்க்குது. ஆக நாம இப்ப பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா, வேணுவின் விரிவான காப்பீட்டு தீர்வுகள்ங்கிறது பலவிதமான இன்சூரன்ஸ் தேவைகளுக்கு லைஃப், ஹெல்த், சொத்து, பிசினஸ், டிராவல்னு எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ஒவ்வொருவரோட தேவைக்கு ஏற்ப அட்வைஸ் பண்ணி சொல்யூஷன் தர ஒரு இடமா அவங்கள காட்டிக்கிறாங்கன்னு புரியுது. ஆமா. திரு வேணுகோபாலோட அந்த 27 வருஷ அனுபவம், குறிப்பா கிளைம் செட்டில்மெண்ட்ல இருக்கிற நிபுணத்துவம், ரினியூவல் மாதிரி விஷயங்கள்ல தொடர்ச்சியா சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸா தெரியுது. இங்க நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மூலங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஒரு செலவா பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா காட்டுது. ஆமா, முதலீடு. இது உங்க குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கும் உங்க மன அமைதிக்கும் செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. திடீர்னு வர பண கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கும் குழந்தைங்களோட படிப்பு மாதிரி பெரிய கனவுகளை நனவாக்குறதுக்கும் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான கருவின்னு இந்த தகவல்கள் நமக்கு சொல்லுது. டேர்ம் இன்சூரன்ஸ், என்டோமெண்ட், சைல்டு பிளான், பென்ஷன் பிளான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் நிலைமை, வயசு, குடும்ப பொறுப்பு, எதிர்கால கோல்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு சரியான பிளானை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அந்த செலெக்ஷனுக்கு கைட் பண்ண அவங்க ரெடியா இருக்கிறதா இந்த சோர்ஸ் சொல்லுது. அதோட 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட கம்பேர் பண்ற வாய்ப்பு, கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, இது சரியான இன்சூரன்ஸ் அட்வைசரை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. பாலிசி வித்தோட அவங்க வேலை முடியறதில்ல. ஆமா. நமக்கு உண்மையிலே தேவை வர்றப்போ கிளைம் வாங்குறதுலயும் பாலிசியை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுலயும் கிடைக்கிற கைடன்ஸும் ஹெல்ப்பும் தான் ரொம்ப முக்கியம். அந்த 27 வருஷ அனுபவம், கிளைம் எக்ஸ்பர்டீஸ், 24/7 சர்வீஸ், ரினியூவல்ல கவனம் செலுத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆலோசகரோட ரோல் வெறும் சேல்ஸ்மேன் இல்ல, ஒரு நம்பிக்கையான ஃபினான்ஷியல் பார்ட்னர் மாதிரி மாறுது. அப்போ இந்த உரையாடலோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பு உறுதி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பல இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸை அலசி ஆராய்ஞ்சி கம்பேர் பண்ணி 50+ கம்பெனிகள் வரைக்கும் உங்க தேவைக்கு பெஸ்டா இருக்கிற பிளானை செலக்ட் பண்ண வேணுவின் தீர்வுகள் ஒரு வழியை காட்டுது. அவங்களோட அனுபவம், கிளைம் உதவி மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்ல அவங்க காட்டுற அக்கறை, பல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கிற வசதி, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆர்வம் இருக்கிறவங்க சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் 9844985557, 9962991957 இல்ல இமெயில் venosonstops@gmail.com மூலமா ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு அவங்கள அணுகலான்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க முடிவை எது ரொம்ப பாதிக்கும்? நீங்க கட்டுற பிரீமியம் தொகை மட்டும்தானா? நல்ல கேள்வி. இல்ல அந்த பாலிசி மொத்தமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, கிளைம் வாங்க வேண்டிய நேரம் வந்தா அது எவ்வளவு ஈஸியா சீக்கிரமா கிடைக்குங்கிற வாய்ப்பு, உங்களுக்கு அட்வைஸ் பண்றவரோட அனுபவம், அவரோட நாலேஜ், தேவைப்படும் போது அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியான சர்வீஸ் சப்போர்ட், இதெல்லாத்தையும் யோசிப்பீங்களா? ஆமா, எல்லாத்தையும் பார்க்கணும். உடனடி சேமிப்பை தாண்டி உங்க லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிக்கும் உண்மையான மன நிம்மதிக்கும் எது ஜாஸ்தி வேல்யூ கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.